கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லலாமா சபை? தேங்க்யூப்பா. காலையில் நாம் பார்த்தபடி ரோமர் 8:32, தமது சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை நமக்காக ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அதுல இருந்து ஆண்டவர் நம்மோடு பேசினார். அதுல ஹைலைட்டான பாயிண்ட், உயிரை ஒரு தடவை நமக்காக உயிரை கொடுத்துட்டாரு, அவ்வளவுதான். இனிமேலாம் எந்த காரணத்தை கொண்டும் அவர் உயிர் கொடுக்க மாட்டாரு அப்படிங்கிறதா பொதுவா கிறிஸ்தவர்களுடைய மனநிலை. சொல்றது முக்கியமான பாயிண்ட். ஒரு தடவை நமக்காக இறந்துட்டாரு, இனிமேலாம் நீங்க சும்மா கூப்பிட்டீங்கன்னா சாகனா மாட்டாரு, இனிமே நீங்க பார்த்து நீங்க வாழ்ந்துக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா ஒரு தடவை பழி செலுத்தப்பட்டாயிற்று. என்ன செலுத்தப்பட்டாயிற்று? பாவத்துக்கான பலி ஒரு தடவை செலுத்தப்பட்டாயிற்று. இனிமேலாம் அடுத்த பாவத்துக்கான ஒரு பலி இல்லை. இனிமே நியாயந்திருக்கப்படுறதும் அக்னியில எரியறதும் தான் நமக்கு எஞ்சி இருக்கு, மிச்சம் இருக்குன்ட்டு எபிரேயர்ல எழுதப்பட்டிருக்கு. சரியா? இனிமேலாம் எதுக்காக சாக மாட்டாரு? இன்னொரு ரட்சிப்புக்காக, அவரு இன்னொரு பாவ நிவாரண பலிக்காக, குற்ற நிவாரண பலிக்காக, குற்றத்துக்காக அவர் இனிமே பலியாக மாட்டார். இதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா நரகத்துல இருந்து நம்மளை மீட்கிறதுக்கு ஒரு பலி போதும். நரகத்துல இருந்து நம்மளை ரட்சிக்கிறதுக்கு, காப்பாத்துறதுக்கு அவர் ஒரு தடவை ரத்தம் சிந்தினா போதும். அக்செப்டட், லா அக்செப்டட். அந்த வசனம் திரும்பவும் நமக்கு சாக மாட்டார் அப்படின்னு எதை வச்சு சொல்லுது அப்படின்னா, திரும்ப நம்ம பாவம் செஞ்சு இன்னமும் நம்மளை மீட்கிறதுக்காக திரும்ப திரும்ப அவர் பாவத்துக்காக மரிக்க மாட்டார், பாவத்துக்காக நரகத்துக்காக நம்ம மீட்க உயிரை கொடுக்க மாட்டாருன்னு தான் அந்த வசனம் சொல்லுது. நீங்க அப்படிதான் அதை அப்படித்தான் சொல்லுது. கரெக்டா தான், கரெக்ட். இன்னொருக்க நரகத்துக்கு போக விடாம நம்மளை காப்பாத்துறதுக்கு அவர் உயிரை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறதா அந்த பாயிண்ட். அந்த வசனம் அங்க அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. நரகத்தை தவிர்த்து உலகத்துல நமக்கு ஏற்படுகிற பிரச்சனைகளை தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். உலகத்துல உனக்கு ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு நான் உயிரை கொடுத்தாதான் கதையாகும்னா வர்றேங்கிறார். நான் தான் பேசுறேன். பிரிச்சு புரிஞ்சுக்கணும். பைபிள் எப்படி சொல்லியிருக்கே, திரும்ப அவர் சாக மாட்டார், ஒரு பலி செலுத்தப்பட வேண்டியதில்லை, எபிரேல தெளிவா வந்திருக்கே, பிரதர் இப்படி பேசுறாருன்ட்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. எபிரேல சொல்லப்பட்டதுக்கு எல்லாமே குற்ற நிவாரண பலியாக, பாவ நிவாரண பலியாக அவர் ஒரு தரம் மரித்தார், ஒரு தரம் தன் உயிரை கொடுத்தார். ஏன் ரெண்டாவது தடவை கொடுக்க மாட்டேன்ட்டார்னா தேவை இல்லை, அவசியம் இல்லை. ஒன் டைம் பலி அக்செப்டட். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி. அதனால அது பொதுவா நம்மகிட்ட எல்லாமே இந்த விசுவாசம் இருக்கு. ஆனா எது இல்லைன்னா நான் சொல்றதுதான் இல்லை. தேவைப்பட்டா உலக விஷயங்களுக்காக, உலகத்தினுடைய பிரச்சனைகள், இக்கட்டுகள், அக்கப்போர்கள், குழப்பங்களுக்காக தேவைப்பட்டால் உயிரை கொடுக்கவும் அவர் ரெடிங்கிறார். ஏண்டா, நரகத்துக்குள்ள இருந்து காப்பாத்துறதுக்கே உயிரை கொடுத்த நானு உலகத்துல இருக்கிற ஒரு விஷயத்துக்கு நான் உயிரை கொடுத்தாதான் காப்பாத்துவேன்னா காப்பாற்ற மாட்டானா அப்படின்னு தான் கேள்வி, அவருடைய கேள்வி. நீங்க ஏன் இப்படி பார்க்க மாட்டீங்கன்னு கேட்கிறாரு. பெருசா செஞ்ச நானு சிறுசு செய்ய மாட்டேனாங்கிறாரு. ஆமென். அதான் ரோமர் 8:32, உச்சத்தை செஞ்ச உங்களுக்கு சொச்சத்தை செய்ய மாட்டாராங்கிறதா பவுல் எழுதின கேள்வி. ஆமென். சொச்சத்தை அவர் செய்வார். ஆமென். சரி, இதுதான் அந்த காலையில் நம்ம பேசுறதுடைய ஹைலைட். பொதுவா எல்லாட்டும் இருக்கிற விசுவாசம், நமக்காக உயிரை கொடுத்தவரு நிச்சயம் நம்மளை காப்பாத்துவாரு, கைவிட்டுற மாட்டாருங்கிறது பொதுவா நம்மகிட்ட இருக்கிற ஃபெய்த். அந்த வசனத்தை காமிச்சு, அவர் செத்ததை காமிச்சு, உயிரை கொடுத்ததை காமிச்சு, ஜீவனை விட்டதை காமிச்சு, நமக்காக ஜீவனை கொடுத்தவரு இந்த பிரச்சனையை தீர்க்க மாட்டாரா அப்படின்னு நம்முடைய விசுவாசம் நம்மகிட்ட நிலவுது. அப்படிதான் வச்சிருக்கிறோம்.
ஆனா தமது உயிரையே கொடுத்து என்னைய காப்பாத்தினவர் திரும்பவும் என்னைய காப்பாத்தணும்னா உயிரை கொடுத்தாதான் கதையாகும், வேலைக்காகும்னா கண்டிப்பா மறுபடியும் உயிரை கொடுத்து என்னை காப்பாத்துவார். இதான் நம்ம விசுவாசம். கண்டிப்பா காப்பாத்துவார். அதுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஸ்ட்ராங் ஃபைட். அதை நான் பதிவு செய்யறேன். அவர் நமக்காக உயிரையே கொடுத்திருக்கிறார் என்று விசுவாசிப்பது என்னது? ஈஸி. அது ஜென்ரலா நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா மறுபடியும் தேவைப்பட்டா எத்தனை முறை வேண்டுமானாலும் நமக்காக உயிரை கொடுப்பார், கொடுக்கவும் ரெடியா இருக்கிறார் என்பது விசுவாசிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லை. அதனாலதான் அந்த விசுவாசங்கள் கிறிஸ்தவத்துல காணப்படலை. அது யார்ட்டையும் இல்லை. அந்த மாதிரி விசுவாசிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு தடவை செத்துட்டாரு இதுதான் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அது காரணம் எபிரேயர் எழுதப்பட்டிருக்க வசனத்தை எடுத்து நம்புறாங்க. அப்படி சரிங்களா? கிளியரா புரிஞ்சுக்கணும். அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அந்த நேசத்தை பூரணமா யார் புரிஞ்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அப்படி விசுவாசிப்பது ஈஸி. இந்த நேசத்தை, அநாதி சிநேகத்தை புரிஞ்சுக்கல அவங்க. அது பின்னால வரேன் நான். சரி, மத்தேயு 15ஆம் அதிகாரம் 13, 14 எடுங்க. மத்தேயு 15 அப்படியே ஒத்துழைச்சிங்கன்னா டாபிக் கவர் பண்ண லேட் ஆகும். நீங்க முடிச்சுதான் எழுந்து போறோம். நம்ம டாபிக்கை முடிக்கணும். மத்தேயு 15, 13, 14 வாசிக்கலாம். அவர் பிரதியுத்தரமாக, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்பட்டு போகும், அவர்களை விட்டுவிடுங்கள். அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராய் இருக்கிறார்கள். அதுக்கு முந்தின வசனம் 12ஆம் வசனம். அப்பொழுது அவருடைய சீசர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பரிசேயர் இந்த வசனத்தை, நீங்க சொன்ன இந்த உபதேசத்தை, போதனையை கேட்டு இடரல் அடைந்தார்கள், டிஸ்டர்ப் ஆனார்கள், உங்களை முறுமுறுத்தார்கள், உங்களை மாறி பேசினாங்க என்று அறிவீரா? உங்களுக்கு தெரியுமா ஜீசஸ் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஒரு உபதேசம் பண்ணீங்கல்ல, அதை வச்சுட்டு அவங்க ரொம்ப உங்களை ஒரு மாதிரி பண்றாங்க, டிஸ்டர்ப் ஆகுறாங்க, உங்களை ஒரு மாதிரி நினைக்கிறாங்க, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நாங்க காதுல விழுந்துச்சு, அதான் சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஜீசஸ் சொன்ன பதில் தான் அது. அதை அப்படியே வச்சுக்கோங்க. யோவான் 10ஆம் அதிகாரம், சீக்கிரமா எடுங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய வேதத்தை எடுத்து வாசிங்க. அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எதுவரைக்கும் எங்கள் ஆத்துமாவுக்கு சந்தேகம் உண்டாக்குவீர்? நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். அதை அப்படி வச்சுக்கோங்க. யோவான் 9ஆம் அதிகாரம் எடுங்க. யோவான் 9:39 வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு, காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் என்றார். பியூட்டிஃபுல்லான வசனம். இந்த வசனம் இருக்கு. இப்ப நான் சொல்ல போற பாயிண்ட்டுக்கு இது பியூட்டிஃபுல்லான வசனம். சரி, இந்த 3ல ஃபர்ஸ்ட் பரிசேயர்கள் டிஸ்டர்ப் ஆனாங்க அப்படின்னு சொல்லும்போது ஜீசஸ் அவங்கள ஒரு கேர் எடுக்காம நிராகரிக்கிறார். கவனிச்சிங்களா? ஒரு கேர் எடுக்காம, அப்படியா டிஸ்டர்ப் ஆயிட்டாங்களா, ஐயோ சரி நாளைக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க, கொஞ்சம் அவங்கள தெளிவுபடுத்திடுவோம், ஏன்னா அவங்களாம் நமக்கு வேணும் இல்லையா அப்படின்னு அவங்கள கேர் எடுக்காம விட்டுருங்கப்பா அப்படிங்கிறாரு.
தெரியுதா? அதே மாதிரி யோவான் 10ஆம் அதிகாரத்திலேயே 24 முதல் 27 வரைக்கும் நீங்க கிறிஸ்துன்னா கொஞ்சம் சொல்லுங்க, எனக்கு கொஞ்சம் ரொம்ப டவுட்டா இருக்கு அப்படின்னு சந்தேகத்தை தீர்க்கும்படி வந்தவங்களை இயேசு கிளியர் பண்றதுக்கு அதை இதை சொல்லி இதை எதை காமிச்சு அதை எதை செஞ்சு எப்படியாவது கிளியர் பண்ணலாம் அந்த இடத்துக்கு வராம நீங்கள் என் மந்தையின் ஆடுகளா இராதபடியினால் நீங்கள் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் அப்படின்னு அவங்கள தட்டிட்டு போறாரு. அப்படி போறாரு. போங்கப்பா, கவனிச்சிங்களா? அப்புறம் யோவான் 9:39 அவர் என்ன சொல்றாரு? நான் உலகத்துக்கு வந்தது உண்மை. எதுக்காக வந்தேன்னா காணாதவர்கள் காணணும், அப்படி வந்தே உண்மை. அது மட்டும் இல்ல, காண்கிறவர்களை குருடராக்கணும் அப்படின்னு நியாய தீர்ப்புக்கு வந்தேன் நான் அப்படின்னு சொல்றாரு. நல்லா நீங்க அவருடைய வசனங்களை பகுத்து பிரிச்சிட்டீங்கன்னா டாபிக் புரியும் உங்களுக்கு. இப்படிதான் நீங்க பிரிக்கணும். வர ஏசு என்ன பேசுறாருன்னு புரிஞ்சுக்கணும். சரி, அப்ப இயேசு சில பேரை கேர் பண்றாரு, பல பேரை கேர் பண்ண விட்டுட்டாரு. ஒத்துக்கலாமா? அத சந்தேகம் கேட்டு வந்தவங்களை கிளியர் பண்ண விட்டுட்டாரு. இடரல் அடைஞ்சவங்களை சரி பண்ண விட்டுட்டாரு, நிராகரிக்கிறார். இருக்குப்பா, குருடருக்கு வழிகாட்டுகிறாங்க. ஜீசஸ் அப்படி சொல்லாதீங்க, அவங்களுக்கு தானே வந்தீங்க, அப்படி சொல்லக்கூடாது. கொஞ்சம் நீங்க எதுக்கு வந்தீங்க? ரட்சிக்க தானே வந்தீங்க. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமார் வந்தார், அப்படித்தானே? அப்படி சொல்லக்கூடாது. அவங்களாம் ஆள் இல்லையா? அவங்களாம் மனுஷன் இல்லையா? அவங்களாம் ஆத்மா இல்லையா? அவங்களாம் நடந்து போகக்கூடாது தானே? அவங்க பரலம் வரக்கூடாதா? ஜீசஸ் அப்படி சொல்லக்கூடாது. சொல்ல முடியுமா யாராவது? இந்த கோணத்துல யாராவது பார்த்தோமா ஜீசஸ? நீங்க பார்க்காத ஜீசஸ உங்களுக்கு காமிக்கிறது தான் என்னைய கூப்பிட்டுருக்கிறாரு. நீங்க பார்க்காத ஜீசஸ நான் நிறைய சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன். இப்படி சொல்லியிருக்கலாம்ல? இல்ல இவங்க சொல்லவே தேவை, அவரே அப்படி நடந்திருக்கலாம்ல? ஜீசஸ் என்ன டவுட் தானே கேட்கிறாங்க, உங்களால நிவர்த்தி பண்ண முடியாதா? எது மட்டும் எங்கள் ஆத்மாவுக்கு சந்தேகத்தை உண்டாக்குறீர்? டவுட் தானே கேட்கிறாங்க. டவுட்டை கிளியர் பண்றது உங்க கடமை இல்லையா? உங்க பொறுப்பு இல்லையா? உங்க மகா இரக்கம் இல்லையா? உங்க கிருபை இல்லையா? அவங்களை நீங்க சரி பண்ணணும்ல. எதையாவது காமிங்க, வானத்துல என்னதையாவது செய்யுங்க, ஏதாவது ஒண்ணு செய்யுங்க. அவங்க ஆத்மாவை சந்தேகத்தை நீக்குங்க. ஆத்மால இருள் இருக்கு, அதை வெளிச்சத்தை வச்சு நீக்குங்க. அதை பண்ணுங்க. நீ வாட்டுக்க நீ என் மந்தையின் ஆடு இல்லைன்னு அப்படி எஸ்கேப் ஆனா எப்படி? கேட்கலாமா கேள்விய? எஸ்கேப் ஆகுறீங்களே, அப்ப அவங்களுக்காக இல்லையா? நியாயமா? நான் கேட்கறது நியாயமா? அப்ப அவங்களுக்காக நீங்க வரலையா ஜீசஸ்? அவங்க மேல உங்களுக்கு கரிசனம் கிடையாதா ஜீசஸ்? அவங்க மேல உங்களுக்கு அக்கறை இல்லையா ஜீசஸ்? அவங்க இப்படியே சந்தேகத்திலேயே சாகட்டுமா ஜீசஸ்? நான் கேட்பேன், படிக்கும் போதெல்லாம் கேட்பேன். நான் கேட்டதுனாலதான் பதில் சொல்றாரு. நான் கேட்பேன், என்னண்டவர் இப்படி எடுத்தெறிஞ்சு பேசுறீங்க? என் பரம பிதா நடாத நட்டலாம் வேரோடு. ஜீசஸ் அப்படி சொல்லாதீங்க. சொல்லலாம்ல, எல்லாம் கேட்க நமக்கு தோணாதுல்ல. நடுநிலை மனசுதான் கேள்வி கேட்கும். நடுநிலையா நீ கேட்கணும், ஏன் ஜீசஸ்? இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. அப்ப தேவன் சொல்ல வர்ற பாயிண்ட், ஜீசஸ் சிலரை கேர் எடுக்கிறாரு, பலரை கேர் எடுக்கல. அதை ஒத்துக்கலாமா மனசார? இது உண்மை அப்படின்னா இப்ப நான் சொல்ல போற வேர்டு 100% உண்மை. ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் ஆகுது, 100% முறை உண்மை. என்னன்னா, அனைத்து மனுஷருக்காகவும் இயேசு உயிரை கொடுத்தார் என்பது உண்மை. அனைத்து மனுஷருக்காகவும் இயேசு உயிரை கொடுத்தார் என்பது உண்மை. அனைத்து மனுஷருக்காகவும் இயேசு உயிரை கொடுத்தார் என்பது உண்மை. உண்மையா இல்லையா? நம்ம மீட்கும் பொருளாக அவரை பலியாக தந்தவர் அவரே. இதெல்லாம் ரோமர்ல நிறைய பவுல் எழுதுறாரு, நிறைய அவரே சொல்றாரு, ஜீசஸே அதை பேசுறாரு. ஓகே, அப்ப என்ன உண்மைனா,
அனைத்து மனுஷருக்காகவும் இயேசு உயிரை கொடுத்தார் என்பது உண்மை. ஆனால் அனைத்து மனுஷரையும் மீட்பதற்காக, ரட்சிப்பதற்காக, காப்பாற்றுவதற்காக உயிரை கொடுத்தார் என்பது உண்மை அல்ல. பிரிச்சிடணும். ஜீசஸ் எல்லா மனுஷனுக்காகவும் செத்தாரு, உண்மை. ஆனா உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷரையும் நரகத்திலிருந்து காப்பாத்தணுங்கிறதுக்காக சாகல. பிரிச்சு புரிஞ்சுக்கணும். புரியல? அது மீட்கிறதுக்காக அவர் சாகல. எல்லாரையும் மீட்கிறதுக்காக சாகல. ஆனா எல்லா மனுஷருக்காகவுமே செத்தார். அது உண்மை. உலகத்துக்கு அவர் வந்தது ரட்சிக்கிறதுக்காக மட்டுமல்ல, ஜனங்களை இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அது ஒரு பகுதி. இயேசு உலகத்துல வந்ததினுடைய ஒரு பகுதி மீட்கிறதற்காக, தேடுகிறதற்காக, ரட்சிக்கிறதுக்காக. இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி என்னன்னா, நியாய தீர்ப்புக்காகவும் வந்தார். யோவான் 9:39 அவரே அதை சொல்றார். நியாய தீர்ப்புக்காகவும் நான் வந்தேங்கிறார். நம்பலாமா? அத பார்வையை கொடுக்க மட்டும் இல்ல, காணாதவர்கள் காணும்படியாகவும். காணாதவர்கள் காணும்படிக்காக மட்டும் அவர் வரல, காண்கிறவர்கள் குருடராகும் படியாகவும் வந்தார். ஒத்துக்கலாமா? ரெண்டையும் பேலன்ஸ் பண்றாரு, கவனிங்க. ரெண்டு முகத்தை காட்டுறாரு, கவனிங்க. ரெண்டு நோக்கத்தை காமிக்கிறாரு பாருங்க. நான் வந்ததினுடைய நோக்கம் ரெண்டு. ஒரு பக்கம் ரட்சிக்கணும், ஒரு பக்கம் நியாய தீர்ப்பு ஆகணும். ஒரு பக்கம் பார்வையை கொடுக்கணும், ஒரு பக்கம் குருடாகணும். இதை ஒத்துக்கிறீங்களா வசனத்தின்படி? அப்ப நான் சொல்றதை ஒத்துக்குங்க. அது மாதிரியே சிலுவையில இயேசு உயிரை கொடுத்தது மீட்கிறதுக்காக மட்டுமல்ல, தண்டனைக்காகவும். இதையும் ஒத்துக்குங்க. மீட்கிறதுக்காக மட்டும் இல்ல அவர் உயிரை கொடுத்தது, தண்டனை உண்டாக வேண்டியும் செத்தாரு. ஒரே கல்ல 2 மங்க அடிச்சாரு. இத புரிஞ்சுக்கிட்டு சிலுவையை பார்க்கணும். ஆமென். சோ மனுஷனுக்காக தமது உயிரையே கொடுத்திருக்கிறார் என்பது உண்மை. ஆனால் உயிரை கொடுத்த பட்டியல்ல நம்ம பேர் இருக்காங்கிறதா மேட்ரு. அடுத்த பாயிண்ட் வைக்கிறாரு. மனுஷனுக்காக சிலுவையில இயேசு சிலுவையில மனுஷனுக்காக உயிரையே கொடுத்திருக்கிறாருங்கிறது உண்மை. உண்மை. ஆனா நம்ம வாசிச்ச 3 வசனங்களின்படி அவர் உயிரை கொடுத்தார் இல்லையா மனுஷனுக்காக? யாராருக்காக, யாரார மீட்கிறதுக்காக உயிரை கொடுத்தாரு அப்படிங்கிற லிஸ்ட்ல ஏன் பேர் இருக்காங்கிறதா மேட்ரு. அங்க 2 லிஸ்ட் இருக்கு. நம்பலாமா? 2 லிஸ்ட கையில வச்சுட்டு இறந்தாரு. ஒரு லிஸ்ட் மீட்கப்படுகிற லிஸ்ட், ஒரு லிஸ்ட் தண்டனை கொடுக்கப்பட வேண்டிய லிஸ்ட், ஒரு லிஸ்ட் பார்வை உண்டாகணும், ஒரு லிஸ்ட் குருடராகணும். 2 லிஸ்ட கையில வச்சுட்டு அவர் இறந்தார். 2 லிஸ்ட கையில வச்சுக்கிட்டு ரத்தத்தை கொட்டினார். இப்படி பார்க்கணும் அந்த சிலுவை காட்சியா. என்ன செய்யறாரு அங்க, என்னதான் அங்க நடக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். ஆமென். அப்ப ஜீசஸ் ஒத்த லிஸ்ட வச்சுட்டு தான் அவர் தொங்கிட்டு இருக்கிறாரு, இறந்தாரு, உயிரை கொடுத்தாரு, ரத்தம் சிந்தினாரு அப்படிங்கிறது தான் கிறிஸ்தவர்களுடைய ஒப்பீனியன். அவர் கையில இருந்தது ஒரு லிஸ்ட்டுங்க. என்ன லிஸ்ட்? நம்ம எல்லாரையும் மீட்கணுங்க, நம்ம எல்லாரையும் ரட்சிக்கணுங்க அப்படிங்கிறதா நம்முடைய காமன் ஃபைத். இத்தனை வருஷ விசுவாசம் அதுதான். ஆனா அவர் கையில 2 லிஸ்ட் இருக்குங்கிறத சாகிறதுக்கு முன்னாடியே உபதேசத்துல காமிச்சிட்டாரு, வாழ்க்கை நடைமுறையில காமிச்சிட்டாரு. அவரே அதை வாழ்ந்து காமிச்சிட்டாரு. என் கையில 2 லிஸ்ட் இருக்குடா அப்படிங்கிறாரு. நான் 2 லிஸ்ட கையில புடிச்சிட்டு 2 லிஸ்ட நான் கையில வச்சுக்கிட்டு தாண்டா நான் பிறந்தேன், 2 லிஸ்ட கையில வச்சு தாண்டா நான் வாழ்ந்தேன், 2 லிஸ்டையே நான் வாழும் போதே பிரிச்சிட்டேன்டாங்கிறார். இவர்கள் குருடர்கள், இவர்கள் நான் நாடா இராதவர்கள். நான் பிரிச்சிட்டேன்டா, அங்கேயே உனக்கு புரியலடான்னு கேட்கிறாரு. நான் வாழும் போதே 2 லிஸ்டா பிரிச்சுட்டு வந்தேன், உனக்கு தெரியலையான்னு கேட்கிறாரு. நீ கவனிக்கல, அதுக்கு நான் என்ன செய்யுங்கிறாரு.
புரியுதுங்களா? வாழும் போதே 2 லிஸ்ட்டை வச்சு வாழ்ந்துட்டு இருந்தவர் சாகும்போது ஒத்த லிஸ்ட் எப்படி மாற்ற முடியும்? 2 லிஸ்ட்டை வச்சு தான் அவர் இறந்தார். இதை ஒத்துக்கலாமா? ஜீசஸனுடைய மரண செய்தியில அவர் கையில் இருந்தது 2 லிஸ்ட்டுங்கிறது ஒரு ஃப்ளோ பாயிண்ட். 2 லிஸ்ட், 2 கையிலையும் 2 விதமான லிஸ்ட் இருக்கு. ஒரு லிஸ்ட் மீட்கப்படுகிற கூட்டம், ஒரு லிஸ்ட் தண்டனை வழங்கப்படுகிற கூட்டம். ஒரு லிஸ்ட் பிதாவினால் நடப்பட்ட நாற்றுகள், ஒரு லிஸ்ட் பிதாவினால் பிடுங்கப்படுகிற நாற்றுகள், நடப்படாத நாற்றுகள். 2 லிஸ்ட்டை கையில வச்சுட்டு அவர் இறந்தார். அதான் சொல்றேன், எல்லா மனுஷருக்காகவும் இறந்தாருங்கிறது உண்மை. ஆனா எல்லாரையும் மீட்கிறதுக்காக அவர் இறங்கவில்லை. முதல் முறையா பதிவு செய்யறேன், கவனிங்க. அப்படி இறக்கல அவரு. ஸ்ட்ராங் மீல், இது பலமான ஆகாரம். அப்படி இறக்கல. அப்பெல்லாம் அதெல்லாம் இல்லைன்னு நீங்க ஆர்கியூ பண்ணீங்கன்னா முதல்ல சொன்ன 3 வசனத்துக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். 3 வசனம் ஆச்சுமே, இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். ஏன் அப்படி நடந்தான்னு நீங்க பதில் சொல்லி ஆகணும். இல்ல அது அவங்க டவுட் இப்படி இருக்கிறாங்க, அதான் ஏசு கண்டுக்க போன, எதை ஏன் கண்டுக்காம போனாதான் கேள்வி. இல்ல அது அவங்க பிரச்சனை, ஏங்க இவர் பிரச்சனையை பார்க்கணும் தான் கேள்வி. அது அவங்க பிரச்சனைங்க. இப்படிதான் பேசுவாங்க. அவங்க பிரச்சனைங்க. ஏசு எவ்வளவோ சொல்றாரு, கேட்க மாட்டேங்கிறாங்களே. திரும்ப திரும்ப அவரே குற்றப்படுத்திட்டு இருந்தா அவர் என்ன செய்வார் பாவம்? இப்படி சொல்லக்கூடாது. கிருபை, கடவுள் சாக வந்திருக்கிறாரு, உயிரோடுக்கு வந்திருக்கிறாரு. மனுஷனை பார்த்தா அப்புறம் எப்படி வேலைக்கு ஆகும்? அவர் என்னத்தையா பண்ணி மனம் திரும்ப வைக்கணும், வெளிச்சத்தை உண்டாக்கணும், நம்ப வைக்கணும். இதான வேலை. மனுஷன மாதிரி சொல்லிட்டு போனா, நான் இவ்வளவோ பண்ணேன் அவன் கேட்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு போனா மனுஷனா அவரு தான் கேள்வி. அடுத்த கேள்வி அங்க கேட்பேன் நான், மனுஷனா அவரு? ஏதாவது கடவுளுங்க அவரு, ஏதாவது பண்ணணும்லங்க. அதனால இந்த கேள்விதான் கேட்கக்கூடாது. யூடியூப்ல பார்த்து கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்றேன். நான் இந்த கேள்வி தான் கேட்கக்கூடாது. அடுத்த கேள்வி இப்படி வரும், சர்வ வல்லவருங்கிறீங்க, முடியாதா? அடுத்த கேள்வி முடியாதா? சந்தேகத்தை அவங்கள சந்தேகப்படாம ஆக்கக்கூடிய செய்திகளும் காட்சிகளும் சம்பவங்களும் இயேசுவால் நிறுத்த முடியாதா? சர்வ வல்லவர் தான் சொல்றீங்க. அடுத்த கேள்வி புரிஞ்சுக்குங்க, புரிஞ்சுக்குங்க. சர்வ வல்லவர் இதுல அப்ளை ஆகாது, புரிஞ்சுக்குங்க. ரைட், உள்ள போகல, டைம் போயிடும். ஓகே, அப்ப 2 லிஸ்ட் இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? வாழும் போதே 2 லிஸ்ட்டை கையில வச்சுட்டு 2 கூட்டத்தார பிரிச்சு பிரிச்சு பேசி வாழ்ந்தார். தெளிவா வாழ்ந்திருக்கிறார் அவரு. அப்ப பிரிச்சு பிரிச்சு வாழ்ந்தவர், அதாவது டவுட்டை கிளியர் பண்ண மாட்டேன்ட்டாரு, குருடர்களை விட்டுருங்க, இப்படிப்பட்டவங்களுக்காக எப்படி ஐயோ ரசிக்கப்படணுமேன்னு சாவாரு? யோசிச்சு பாருங்க, லாஜிக்கா திங்க் பண்ண சரியா இருக்காது. ஐயோ குருடர்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்காக, அவர்களை மீட்பதற்காக ரத்தம், எப்படி சொல்லுவாருன்னு கேட்கிறேன் நானு. உயிரோடு இருக்கும் போதே கண்டுக்காம போயிட்டவரு, அப்ப இறந்து ரத்தம் சிந்திருப்பாரு அவரு? என் பரமபிதா நடாத நாட்டெல்லாம் உயிரோட பிடுங்கப்பட்டு போக சொன்னவரு, இதாவே ரட்சிக்கப்படும் சொல்லுவார் அவரு? அப்படி கவனிக்கணும். உயிரோட சுத்திட்டு இருக்கும் போதே எல்லாம் அவரால் செய்ய முடியுங்கிற அந்த காலகட்டத்திலேயே அவனை விட்டு இப்படி சொல்லிட்டு போனவரு எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிட்டு தொங்கும் போது காப்பாத்துவாரா? அவங்க நினைப்பாரா? திங்க் பண்ணுங்க, அதெல்லாம் லாஜிக்கா திங்க் பண்ணுங்க. அப்ப தெள்ள தெளிவா இருக்கு, இயேசு எல்லா மனுஷருக்காகவும் இறந்தாருங்கிறது உண்மை. ஆனா எல்லா மனுஷரையும் நரகத்துல இருந்து காப்பாத்தணுங்கிறதுக்காக இறக்கல. அப்படி இறக்கல அவரு. ஆமென். நம்பலாமா? நம்பணும். நீங்க நம்பணுங்கிறதுக்காக நான் சொல்லவும் செய்யல. ஆமென். அப்ப என்ன சொல்ல வந்தேன்? ஃபைனல் செக் எது, சிக்கல் என்ன, ஆப்பு என்ன? அப்ப 2 லிஸ்ட் கையில இருக்கு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் செத்தாருங்க உண்மை. ஆனா எல்லாரையும் ரசிக்கிறதுக்காக அவர் சாகல, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனாலதான் பாருங்க, இயேசு தேவன் இவ்வளவு பெரிய ரட்சிப்பின் வேலையை செஞ்சோம் பாருங்க, பெரிய தெய்வம் மாஸ்டர், அவர் முன்னின்று அவரா முடிவெடுத்து அவரா இந்த வேலையை பண்ணியும் எத்தனை பேர் ரசிக்கப்பட்டீங்க? புரிஞ்சுக்க வேண்டாம் இல்லையா?
எத்தனை பேர் ரசிக்கப்பட்டீங்க? எல்லாமே ரசிக்கப்பட்டாங்க? இல்ல, அப்ப புரிஞ்சுக்க வேண்டாம். அவரையும் மீறுறீங்கல்ல, தெரிய வேண்டாம். ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. எத்தனை பேர் போய் ஓகே பண்ணீங்க? இல்லையே. நான் புரிஞ்சுக்கிட்டு தான் நான் பேசுறேன் நான். சரி. அப்ப உயிரை கொடுத்த மீட்பதற்காக உயிரை கொடுத்த அந்த பட்டியல நம்ம பேர் இருக்காங்கிறதா மேட்டர். புரிஞ்சுக்குங்க. அதுதான் மேட்டர். நம்ம பேர் இருக்கா? அதான் மேட்டர். மீட்கறதுக்காக செத்தாரு. அந்த பட்டியல் நான் என் பேர் இருக்கா? நியாயத்தீர்ப்புக்காக செத்தாரு. உலகத்துல நியாயத்தீர்ப்பு உண்டாகணும், தண்டனை உண்டாகணும். நியாயத்தீர்ப்பு நாள்ல நிக்க வச்சு கேட்கணும். இறந்தாரு. நிக்க வச்சு கேட்கண்டா உங்களை. இறந்தாரு. உங்களை நிக்க வச்சு கேள்வி அப்படின்னு சொல்றாங்களே, அது செய்வாரு. அங்க வச்சு செய்வாரு. நியாயத்தீர்ப்புக்காகவும் உலகத்தில் வந்தேன் சொன்னார்ல. நம்முடைய பேரு நியாயத்தீர்ப்புக்காக வந்தார் இல்லையா? அந்த பட்டியல்ல இருக்கு. இத புரிஞ்சுக்கணும். இதைத்தான் நீங்க யோசிக்கணும். இங்கதான் நீங்க ஆர்வப்படணும். 2 பட்டியல் இருக்குன்னா, 2 லிஸ்ட் கையில இருக்குன்னா, எந்த லிஸ்ட்ல ஏன் பேர் இருக்கு? அதுதான் மேட்டர். உயிரை கொடுத்தாகிலும் அவர் என்னைய காப்பாத்திடுவாரு. காப்பாத்தியே ஆகணும். ஏன்னா என் பெயர் அந்த பட்டியல இருக்குங்கிறதுக்கு 100%, 100க்கு 200% எனக்கு உத்தரவாதம் என்னால சொல்ல முடியும். எனக்கு அந்த தெளிவு இருக்கு, அந்த வெளிச்சம் இருக்கு. தெளிவா இருக்கு. என் பெயரு என்னை மீட்கும் பட்டியல, என்னை காப்பாற்றும் பட்டியல, நரகத்தின் அழிவுக்கு நான் போகாத பட்டியல, என்னை ரட்சிக்கும் பட்டியல்ல, அந்த லிஸ்ட்ல ஏன் பேர் இருக்குங்கிறதுக்கு எனக்கு தெரியும். இது பிளைண்ட் ஃபெய்த் இல்ல, பிராக்டிக்கல் ஃபெய்த்தை நான் பேசுறேன். குத்து மதிப்பா நம்புற விசுவாசம் இல்ல, ஆமான்னு அடிச்சு சொல்றேன். என் பெயர் இருக்கு. யார் பெயர் இருக்கு? என் பெயர் இருக்குங்கிறது எனக்கு கன்ஃபார்ம். ரைட் சைடுல அந்த லிஸ்ட்ல என் பேர் வச்சிருக்கிறார். ரட்சிக்கிறதுக்காக, மீட்கிறதுக்காக தான் அவர் ரத்தம் சிந்தினார். என் பெயர் அந்த பட்டியல்ல, மீட்கிற பட்டியல்ல இருக்குங்கிறதுனாலதான், முக்கியமான பாயிண்ட், என்னுடைய பேரு ரட்சிப்பின் பட்டியல்ல, அந்த லிஸ்ட்ல அவர் கையில இருக்குங்கிறதுனாலதான் இப்படி என்னால ஆணித்தரமா விசுவாசிக்க முடியுது. சூப்பர் பாயிண்ட் இது. இங்க ரொம்பலாம் போய் அடையாளங்கள், ஆதாரங்களை தேட வேண்டாம். என் பேர் இருக்கா, என் பேர் இருக்கா, ஐயோ போட்டு குழப்பிட்டாங்களே, கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்களேன்ட்டு ரொம்பலாம் போக வேண்டாம். யார் பேர் அதுல இருக்கோ, இந்த செய்தியை கேட்டுட்டு இத அப்படியே ஆணித்தரமா, தெல்ல தெளிவா, சந்தேகம் இல்லாம, யாரால என் பேரு ரட்சிக்கப்படுகிற பட்டியல இருக்கு அப்படின்னு விசுவாசிக்க முடியுதோ, அதுவே அத்தாச்சி. அவங்க அவருடைய மந்தையின் ஆடுகள். இது பெரிய அடையாளம். நம்மளால முடியுதா? இல்ல குத்துது, கொடையுது, குழப்பமா இருக்கு, மந்தமா இருக்குன்னா, யூ ஹேவ் டு வெயிட். கொஞ்சம் உண்மை தெரியுது, ஆனா அந்த அளவுக்கு தெளிவா தெரியல, யூ ஹேவ் டு வெயிட். காலங்களை வச்சு தேவன் கன்ஃபார்ம் பண்ணுவார். அவரே அதை உறுதிப்படுத்துவார். இந்த உறுதி நிறைய ஊழியர்கள் இருக்கனாலதான் அடிச்சு பேசுறாங்க. சும்மாலாம் அவங்க பேசல. இந்த சப்ஜெக்ட் தெரியுமோ தெரியாது, அது 2வது. அவங்க ஆணித்தரமா பரலோகத்துக்கு போவேன், இதான் ஸ்ட்ராங்கா பேசுற காரணமே அந்த லிஸ்ட்ல இவங்க பேர் இருக்கு. இவங்களுக்கு தெரியாட்டினாலும் பேர் அங்க இருக்கு. ஆமே. இவருடைய நாமங்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அடுத்த டாபிக். இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. மீட்கணுங்கிற நோக்கத்துல யார் யார் பேரை லிஸ்ட் வச்சிருக்கிறாரோ அவருடைய பெயர்கள் ஆல்ரெடி ஜீவ புஸ்தகத்துல இருந்துச்சு. அந்த பேரை தான் எடிட்டு ஓடி வந்தார். நம்பலாமா? சரி. அப்ப உயிரை கொடுத்தாவது அவர் ஆடுகளை எப்படியாவது அவர் காப்பாத்திடுவாரு. அவர் ஆடுகளை பிரிச்சுட்டேன் நான். அவர் ஆடுகளை காப்பாத்திடுவாரு. அவன் ஆடுகள் இல்ல, அவர் ஆடுகளை காப்பாத்திடுவாரு.
அவர் மந்தையின் ஆடுகளை கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. உயிரை கொடுத்தாவது காப்பாத்தினாரு. இன்னமும் உயிரை கொடுக்கனாலும் அதை செஞ்சு காப்பாத்திடுவாரு. இப்படி நம்பணும். நீங்க தேவைப்பட்டா, என் பேர் அதுல இருக்கிறதுனால தேவைப்பட்டா உயிரை கொடுத்தா என்னை காப்பாத்துவார். நம்பணும், நம்பணும். அதனால எதை குறித்தும் பயப்படவும் தேவையில்லை, எதை நினைச்சும் கவலைப்படவும் தேவையில்லை. ஏன்னா எனக்கு மேல என்னை ஜெயிக்க ஒருத்தர் உட்காந்துருக்கிறார். ஆமென். அப்ப என்ன நம்பிக்கைன்னா, அப்ப உயிரை கொடுத்தாயிலும் அவர் ஆடுகளுடைய விசுவாசத்தை காப்பாத்திடுவாரு. விசுவாசம் ஜெயிக்கவே முடியாது, அவன் ஒண்ணுமே அவங்க பண்ண முடியாது. உயிரை கொடுத்தாயிலும் அந்த பிள்ளைக்குள்ள இருந்த விசுவாசத்தை காப்பாத்திடுவார், விடமாட்டார். உயிரை கொடுத்தாயிலும் ஆகாத, தகாத, விளங்காத, தப்பான விசுவாசத்தை தூக்கிடுவார். நித்திய ஜீவனுக்கு வர தடை செய்கிற புரிதல்களை, பாயிண்ட்ஸுகளை, விசுவாசங்களை தூக்கிடுவார். உயிரை கொடுத்து. அதனால இப்ப என்ன சொல்ல வரேன்னா, விசுவாசத்தை நினைச்செல்லாம் ரொம்ப கவலைப்பட்டு இருக்க வேணாம். அவருடைய ஆடுகள், ஐயோ காப்பாத்தணுமே, நடத்து போயிடக்கூடாது, அப்படிலாம் தேவையில்லை, தேவையில்லை, பார்த்துக்கோ. உயிரை கொடுக்க ரெடியா உட்காந்துருக்க, உனக்கு என்ன கவலை? ஆமே. ஃபெய்த்தை லிஃப்ட் பண்ணுதா? அவ்வளவு ஸ்ட்ராங்கா லிஃப்ட் பண்ணும், இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா. ஆமென். முடிப்போம். நாம கேட்காமலேயே ஒரு கேள்வியோட வைக்கிறேன், புரிஞ்சுக்குங்க. ஜெபத்தை அதில் கனெக்ட் பண்றாரு பாருங்க. நாம கேட்டுக்காமலேயே, நாம கேட்காமலேயே நம்மளை உயிரை கொடுத்து காப்பாத்தினவரை போய் கவனிங்க. கேள்வியை நல்லா புரிஞ்சுங்க, உள்வாங்க. நாம கேட்காமலேயே, நாம கேட்டுக்காமலேயே நம்மளை காப்பாத்த, நம்மளை உயிரை கொடுத்து காப்பாத்தினவரை போய் எப்படி காப்பாத்தினாரு? எப்படி காப்பாத்தினாரு? உயிரை கொடுத்து. கேட்டா கேட்காமலையா? கேட்காமலே. நாம கேட்காமலேயே நம்மளை உயிரை கொடுத்து காப்பாத்தின அவரை போய் நம்ம கேட்டாதான் தருவார், இல்லைன்னா தரமாட்டாரு பிரதர் அப்படின்னு சொல்றது அவரை அசிங்கப்படுத்துற மாதிரி தெரியல? நீங்க என்ன புரிஞ்சிருக்கீங்க? ஜெபத்தை அசிங்கப்படுத்துற மாதிரி தெரியல? கேட்டாதான் தருவார் பிரதர், கேட்கலாம் தரமாட்டார் பிரதர், வாயை மூடிட்டு இருந்தா ஒண்ணும் செய்ய மாட்டார் பிரதர் அப்படின்னு நீங்க சொல்றது, அந்த சிலுவையில அவர் செஞ்சு அந்த சம்பவத்தை நீங்க ஒரு மாதிரி மட்டப்படுத்துற மாதிரி இல்ல? மட்டப்படுத்துற மாதிரி இல்ல? யோசிங்க இந்த விஷயத்துக்கு மட்டும். உச்சத்தை உங்கள்கிட்ட கேட்கல, சொச்சத்துக்கு எப்படி உங்களை கேட்பாரு? மேக்சிமமே உங்களை எதிர்பார்க்கல அவரு. மினிமத்துக்கு நீ கேட்டாத்தான் செய்வேன்னு சொன்னா அப்புறம் மேக்சிமம்க்கு வேல்யூ எல்லாம் போயிருமே. இங்க பாருங்க, புரிஞ்சுக்கிறதா சொல்றேன். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இயேசு சொன்னதெல்லாமே கேளுங்க, உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். நாம் அதை எப்படிமா மாத்தி வச்சோம்? கேட்டாத்தான் கொடுக்கப்படும். நீ தானே மாத்தின. அவர் அப்படி சொல்லலையே. அவர் அப்படியா சொன்னாரு? கேட்கிறவனும் பெற்றுக்கொள்கிறான். எது சொன்னாரா? கேட்கிறவன் தான் பெற்றுக்கொள்வான். யார் மாத்தினது? நீங்க தானே மாத்தினீங்க. அதை ஏசு அப்படி மாத்தலையே, கரெக்டா சொல்றாரு அவரு. கேளுங்கள் கொடுக்கப்படும். இது ஷார்ட்டான ஒரு டீச்சிங். ஆந்தி வேலை கேள்பா தரேன், இதெல்லாம் ஆந்தி வே டீச்சிங். போற போக்குல ஆண்டவர் சொல்ற ஃப்ளோ வேர்டு. இதை எப்படி மாத்தினாங்க? கேட்டாத்தான் கிடைக்கும் அப்படின்னா இது வேற அர்த்தம், அது வேற அர்த்தம். கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்றது ஒரு அர்த்தம், கேட்டாத்தான் தருவேங்கிறது வேற அர்த்தம். என்ன இதையே நம்ம புரிஞ்சுக்கல, புரிஞ்சுக்கவே இல்லை. இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணுமே. கேட்டாத்தான் தருவாருன்னா அப்புறம் இது எப்படி நடந்துச்சு?
இவரை ஒரு ஒரு மாதிரி பண்ற மாதிரி தெரியல. ஒரு பெரிய தோரை, இவர் கேட்டுதான் நம்ம செத்தோம், இப்ப கேட்டாதான் தருவோம். நினைக்க மாட்டாரு, நினைக்க மாட்டாரு. நீங்க நினைக்க மாட்டீங்களா? அப்படியே ஒரு ஒரு குடும்பத்துக்கு நீங்க பெரிய உதவியை பண்ணிட்டீங்க. கண்காண பண்ணிட்டீங்க. ரொம்ப க்ளோஸ், ரொம்ப நேசிக்கிறீங்க. ஐயோ, அவங்களுக்காக உயிரை கொடுக்க ரெடியா இருக்கீங்க அந்த ஃபேமிலிக்கு. சரிங்களா? அப்படி ஒரு காரியத்துல அந்த குடும்பத்துக்காக நீங்க ஒரு பெரிய ஒரு தியாகத்தை பண்ணிட்டீங்க. மேக்சிமம் தியாகத்தை பண்ணிட்டீங்க. அதுக்குள்ள போயிட்டு நீங்க அதெல்லாம் கேட்கல, அதான் அந்த 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 ஜாப்பை வாங்கி தரேன்னு சொல்லுவீங்களா? போய் நீங்க கேட்கல அப்படி சொல்லுவீங்களா? கேள்வி புரியலையா? க்ளோஸா இருக்கீங்க, நேசிக்கிறீங்க, டே டு டே ஆக்டி உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, கஷ்டப்படுறாங்க, எல்லாமே தெரியுது. நீங்க கேட்டா தானே நான் ஜாப் கொடுப்பேன், நான் அந்த மேனேஜர் போய் பேசி ஜாப் வாங்கி தர முடியும், இப்படி சொல்லுவீங்களா? நீங்க கேட்டு செய்கிறது மனுஷ அன்பு, கேட்காமையே செய்ய முன் வருவது அனாதி அன்பு. தெய்வ அன்பை நீங்க புரிஞ்சுக்கல. இந்த மாதிரி உபதேசம் பண்றவங்க எல்லாம் எனக்கு நல்லா தெரியும், இவங்களுக்கு என்ன தெய்வ அன்பு என்னன்னு தெரியலன்னு தான் சொல்லுவேன். தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற அனாதி சினகம் என்னன்னே அவங்க தெரியல. தெரியாதவங்க தான் கெட்டத்தான் கொடுப்பாரு, கேட்கிறவன் தான் பெற்றுக்கொள்வான். பட்னியா இருந்து வைத்தப்பட்டு நாசம் பண்ணத்தான். இது எல்லாமே அவருடைய அன்பை புரிஞ்சுக்கல. என்னமோ ஒரு வாழ்க்கைக்கு இதுக்காக எடுத்துக்கிறாங்க. இயேசு செத்தார், இயேசு செத்தார். அன்பை முதல்ல புரிஞ்சுக்குங்க. தேவனுடைய அன்பை டீட்டெயிலா விலாவாரியா உள்ளும் புறமும் பூரணமா புரிஞ்சவன் இந்த மாதிரி அவரை அணுகவே மாட்டான். நான் எப்பவுமே ஜபத்துக்கு போகும்போது ஒரு மந்திரம் மாதிரி நான் சொல்றது, நான் ஏதாவது ஒண்ணு ஆண்டவர்கிட்ட கேட்டேன்னா, கேட்டாத்தான் தருவாரு அப்படிங்கிற எண்ணத்துல நான் கேட்கவே மாட்டேன். அதெல்லாம் ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆச்சு. அந்த மாதிரி என்னை விட்டு போய், குணம் என்னை விட்டு போய், அந்த மாதிரி உபதேசம் என்னை விட்டு போய், அது கிறிஸ்தவத்திலேயே வாழட்டும், என்கிட்ட வாழக்கூடாது. அது அந்த உபதேசம் என்ற விசுவாசம் எடுக்க மாட்டேன் நான். அப்ப நான் ஆண்டவர்கிட்ட ஒரு விஷயத்த நான் கேட்கிறேன், இன்னமும் கேட்கிறேன். நான் கேட்கக்கூடாதுன்னு சொல்ற ஆள்னா நான் என்ன செய்ய மாட்டேன்? ஆண்டவர்கிட்ட எதையுமே கேட்க மாட்டேன். இன்னமும் கேட்கிறேன், கண்ணீர் கலங்குறேன், கதறேன் இன்னைக்கும். அப்ப கேட்கறது தப்புன்னு சொல்ற ஆள் இல்ல, கேட்டாத்தான் தருவாருன்னு சொல்றதா தப்புன்னு சொல்ற ஆள். நான் கேட்கறத தப்புன்னு சொல்ற ஆள் கிடையாது. கேட்டதான் தருவாரு, கேட்டதான் கிடைக்கும். இதுக்குத்தான் நான் எதிரி. இப்படி பேசாதீங்க, அவருடைய அன்பை டிஸ்டர்ப் பண்றீங்க, எனக்கு டிஸ்டர்ப் ஆறு சொல்லாதீங்கிறேன் நான். அவருடைய அன்பு டிஸ்டர்ப் பண்ணுது. இப்படிப்பட்ட அன்புக்காரரை போய் இப்படி பேசலாமா நீங்க? ஆமீன் சொல்லுங்க. அப்ப எப்பவுமே ஆண்டவர்கிட்ட நான் ஒண்ணு கேட்கிறேன் அப்படின்னா, கேட்டாத்தான் தருவாருங்கிற எண்ணத்துல கேட்கறது இல்ல, கேட்கவே மாட்டேன். அதே நேரத்துல கேட்டுட்டாலே தந்துருவாருல அப்படின்னு கேட்க மாட்டேன். பேலன்ஸ். கேட்டுட்டாலே தந்துருவாரு அப்படியும் நான் கேட்க மாட்டேன், கேட்டா தான் தருவாரு அப்படியும் கேட்க மாட்டேன். அப்புறம் எதுக்கே கேட்கிறேன் அப்படின்னா, மனசுக்கு கேட்கணும் போல இருக்கு, அதான் கேட்கிறேன். இவ்வளவுதான் சிம்பிள் ஆன்சர், வேற ஆன்சர் கிடையாதுங்க. ஏன்னா எனக்கு கேட்கணும் போல இருக்கு, தோணுது, பிரஸ்தரா இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு, வாய் விட்டு கேட்டா நல்லா இருக்குங்களா, அதான் கேட்கறேன் நான். இதுக்கு தான் நான் கேட்கறது. மற்றபடி கேட்டுட்டோம்ல, கேட்டு தந்துருவாருங்க, இவ்வளவு தரமாட்டாரு அவரு. நீங்க கேட்டுட்டேங்கிறதுக்காக தந்துட மாட்டாரு. அவர் அப்பஸ்டாம் கிடையாது. கேட்கறது சரியா வேணாம் தப்பா அதெல்லாம் பார்ப்பாரு, அதெல்லாம் பார்த்தான் தருவார். நீ கேட்கறது பாம்பாவோட இருக்கலாம், அவர் தந்துருவார் தூக்கி? தரமாட்டாரு. அதே மாதிரி இவன் கேட்கல, கேட்டா பார்ப்போம் அப்படின்னு செய்ய மாட்டாரு. இந்த ரெண்டையும் நீங்க பேலன்ஸ் பண்ணுங்க ஜபத்துல. இதை மனசுல வச்சுக்கிட்டு கேளுங்க. கேட்டாத்தான் தருவாரு அந்த இடத்துல கேட்காதீங்க. கேட்டுட்டாலே தந்துருவாரு அப்படின்னு கேட்டுறாதீங்க. அப்புறம் எதுக்கு கேட்குறீங்கன்னா, கேட்கணும் போல இருந்தா கேட்டுருங்க. கேட்கணும் போல உங்களுக்கு உறுத்தல் இருந்துச்சுன்னா, ப்ரெஷர் இருந்துச்சுன்னா கொட்டிருங்க, அவ்வளவுதான். நோ நோ ப்ராப்ளம், வெளியே வந்துருங்க, அவ்வளவுதான். ஆண்டவரே கேட்டாந்துருவீங்க, கேட்கல, கேட்டுட்டாலே தான் அப்படின்னு கேட்கல, கேட்கும்போது கேட்டு போறேன் ஆண்டவரே, கேட்டு போட, அவ்வளவுதான். அவர் பார்த்துக்குவாரு. பாருங்க, விசுவாசமும் கரெக்டா உட்காருது, நம்ம கேட்கறதும் தடைப்படல. எப்படி பேலன்ஸ் ஆகுது பாருங்க, ஒண்ணு போல பூரணமா.
ஜெபத்தையே மட்டுப்படுத்தல, ஜெபிக்க வேணான்ட்டு நம்ம எதுக்கவும் செய்யல, ஜெபிக்கவும் செய்கிறோம். ஆனா ஜெபத்தை புரிஞ்சுக்கிட்டு ஜெபிக்கிறோம். ஆமென். சரி, முடிச்சிருவோம். அடுத்த டாபிக் போகுது. இயேசு நேசிக்கிறார். அது ஒரு சின்ன டாபிக் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு கிளியரா இருக்கா? இது 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 ஓரளவுக்கு போனாலே எனக்கு போகும் தான், ரீச் ஆன அனுபவம் தான். அடுத்து ஒரு சின்ன சிக்கல் வச்சிருக்கிறாங்க, அதே நம்ம கிளியர் பண்ணி ஆகணும். தேவனுடைய அன்பை மனிதனுடைய அன்போட இணைச்சி ஒண்ணுங்கிறாங்க. தப்பு, ரெண்டுமே தப்பு. அது பிரிச்சு பேசணும். கர்த்தர் பேசுவாரன்னு ஒருத்தர் பேசணும். ஓகே, இப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டோம் சீரியஸா இந்த ஈவினிங்ல? நமக்காக உயிரே கொடுத்தவர் தேவைப்பட்டா திரும்ப உயிர் கொடுப்பாரு. ஆனா எதுக்காக உயிரை கொடுக்க மாட்டாரு? ஐயோ, ஒரு தடவை பாவத்துக்காக செத்தேன், மறுபடியும் பாவம் செய்யறான், சாவோன்ட்டு சாக மாட்டாரு. ஏன்னா அதுக்கு அவசியம் இல்லை. அதனால சாக மாட்டான்னு சொல்ல வரேன். அதுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா ஒன் டைம் பழி செலுத்தப்பட்ட அக்செப்டட், அந்த பழியே போதுமானது. திரும்ப அதுக்காக சாக வேண்டிய அவசியமே இல்லை. அப்படிதான் எபிரேயர் எழுதப்பட்டிருக்கு. அப்ப அந்த காரணத்தை முன்னிட்டு திரும்ப திரும்ப சாக மாட்டாரு. ஆனா மற்ற உலக காரணத்துக்கு முன்னிட்டு சாகணும்னா சாவார். ஆனா செத்துதான் உங்க வாழ்க்கைய, உங்க உலகத்துல இருக்கிற ஒரு பிரச்சனை தீர்க்கணுங்கிற அவசியம் அவர் கிடையாது. அதனால அவர் சாக மாட்டார். கேரண்டியா சொல்றேன், நான் சாக மாட்டார். ஆனா நீங்க இந்த அளவுக்கு பிலீவ் பண்ணணும்னு சொல்ல வரேன். நீங்க இப்படி பிலீவ் பண்ணுங்க. இதுக்கு இந்த பிரச்சனை தீர்க்கிறது சாகணும்னா எனக்கா சாவாரடே, அப்படி வாங்க, ஃபெய்த் எகிரும். அதுக்கு தான் சொல்ல வரேன் நான். சாக மாட்டார். ஆனா ஏன்னா இந்த விஷயத்துக்கு சாக தேவையில்லை, அதனால சாக மாட்டார். அந்த விஷயத்துக்கு சாக வேண்டி இருந்துச்சு, அதனால செத்தார். நம்பர் 1, இதை புரிஞ்சுக்கணும். இதான் ஹைலைட்டு. ரெண்டாவது, அவரு 2 லிஸ்ட் கையில வச்சுக்கிட்டு இறந்தாரு. ஒரு லிஸ்ட்ல இல்ல, 2 லிஸ்ட். நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் கிடையாது, 2 லிஸ்ட்ல அவர் இறந்தாரு. இதுக்கெல்லாம் ஆதாரம் காமிச்சாச்சு. ஓகே, இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், எந்த லிஸ்ட்ல என் பேர் இருக்கு, இது நமக்கு உறுதிப்படணும். ஒண்ணு, தேவனுடைய அன்பை புரிஞ்சுக்கணும். 2வது, நான் அவருடைய ஆடுங்கிற நிச்சயம் இருக்கணும். 2 இருந்துட்டா போதும், வண்டி அது வாடு ஜாலியா ஓடிடும். இந்த 2 நிச்சயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் அவர் ஆடுங்கிற நிச்சயம் எனக்குள்ள உறுதிப்படுத்தப்பட வேண்டும், எனக்கு அறிவிக்கப்பட வேண்டும், எனக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும், எனக்குள்ள அது நிச்சயப்படுத்தப்பட வேண்டும். இந்த 1. 2வது, அவர் நான் யாருங்கிற எனக்கு தெரிஞ்சாகணும், அவர் குணம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும், அவருடைய அன்பு என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இந்த 2ஐயும் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டவன் என்ன இருள விட்டாலும் வெளியே வந்துடுவான். என்ன சிக்கல் வந்தாலும் வெளியே வந்துடுவான், ஓடி வந்துடுவான். ஆமென். இது 3வது பாயிண்ட். 2 லிஸ்ட்ல நம்ம லிஸ்ட், நம்ம பேர் எந்த லிஸ்ட்ல இருக்குன்ட்டு. 4வது பாயிண்ட், நம்மளை கேட்காம, நம்ம கேட்டுக்காம இப்படி பண்ணவரு போய் கேட்டாதான் தருவாரு, கேட்டாதான் தருவான்னு சொல்றது, அது எப்படி சொல்றேன்னு தெரியல. அவர் பாவம், அவருடைய அன்பை நம்ம புரிஞ்சுக்கல. சிலுவையின் அன்பை நம்ம ஒரு பகுதி புரிஞ்சுக்கோம், இன்னொரு பகுதியை புரிஞ்சிக்கவே இல்லை. அதனால நான் பேசுறவங்ககிட்ட அந்த செய்தி இல்லை, பட்டு ஸ்ட்ராங்கா இருக்கேன் நான். பட்டு ஸ்ட்ராங், என் அப்பன் ட்ரூத் இது. பட்டு ஸ்ட்ராங். ஏன் கவலைப்படுற, ஏன் சோர்ந்து போற? தேவைப்பட்டா உயிரை கொடுக்க ரெடியா இருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனை? இதே தான் சொன்னார். உனக்கு என்ன பிரச்சனை? தேவைப்பட்ட உயிரை கொடுக்க ரெடியா இருக்கேன். படம் தர மாட்டேனா? இந்த புத்திக்கு 8ஆம் போயிருச்சு ஆண்டவரே. என்ன எந்திரா நீ? தூக்குனார்ல, என்ன பயப்படுற நீ? நீ ஆடுன்னு ஒன்று தெரிஞ்சு போச்சுல, அப்புறம் என்ன? நான் யார் தெரிஞ்சு போச்சுல, நான் உண்மையில வச்சுக்க அன்புன்னு தெரிஞ்சு போச்சுல, நீ ஆளுன்னு தெரிஞ்சு போச்சுல, உனக்கு என்னடா கவலை? தேவைப்பட்ட உயிரை கொடுப்பேன், போயிட்டே நீ. தேவைப்பட்ட உயிரை கொடுக்குறவன் உனக்கு தேவையில்லை, உனக்கு தேவையான தரமாட்டேன் நானு. போ, தைரியமா இரு, கலகலன்ற சந்தோஷமா இரு. என்ன தூக்குனார் அவர், தூக்கு. கிளியரா? அதனால ஆண்டவர் பேசுகிறார், முதல்ல அதை புரிஞ்சுக்கிங்க. சின்ன ஒரு கிராமத்துல ஓரமா இருக்கிற தனித்து விடப்பட்ட, தனிமையாக்கப்பட்ட ஒரு மனிதனிடம் அவர் பேசுகிறார். நார்மலான விஷயங்களை அப்நார்மலை, வெளியே வராத செய்தியில வந்து பேசுகிறார். இந்த மாதிரி பார்க்க 8:32 ரோமரை இந்த மாதிரி பார்க்காத பார்வையை கொடுக்கிறார். சிலுவையில 2 லிஸ்ட் இருக்குங்கிறதுனால கொடுக்குறார். 2 லிஸ்ட் கையில செத்தாருங்கிறது கொடுக்குறாரு. பேர் இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்றாரு. இதுக்கு மேல என்ன வேணும்? மேன் நல்ல தைரியமா இருப்போம், கவலைப்பட வேண்டாம். அவருடைய ஆடுகளா இருக்கிறவர்களுக்கு நற்செய்தி, நீங்க கவலைப்படவே வேண்டாம். அவருடைய ஆடுகளுக்கு இது நற்செய்தி, அவன் ஆடுகளுக்கு இது துர்ச்செய்தி. இயேசு சிலுவையில
உயிரை கொடுத்தது அவர் ஆடுகளுக்கு நற்செய்தி, எதிரி நாடுகளுக்கு துர்ச்செய்தி. இப்படி புரிஞ்சுக்கணும். இயேசு சிலுவையில உயிரை கொடுத்தது அவர் ஆடுகளுக்கு நல்ல விஷயம், அவன் ஆடுகளுக்கு கெட்ட விஷயம். படிக்குது. ஆமென். கர்த்தாவே, சிலுவையை இப்படி பார்க்க வச்சதுக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சம்பவத்தை. ஆமென்.